ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து தங்கராஜ் கிட்ட எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருப்பீங்கன்றாங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன். இனிமேல் உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. நீ வந்து ஆம்பளைங்க பேச்சை கேட்காம உன் பாட்டுக்கு வந்து திரிஞ்சிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கான்றாங்க. இப்படி என்னோட விஷயத்துலேயே வந்து மூக்கு நினச்சி தேவையில்லாம காரியம் பண்ணிட்டு இப்ப இவ்வளவு திமிரா வேற பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாரு, யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசுறியா? என் புள்ள தங்கராஜ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க. ஆமா, அப்படி தங்கராஜ் நோனி நடுங்குது எங்களுக்கு பாருங்கன்றாங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, நீங்க பேச்சு வேற பேசுறீங்களா அப்படின்னு மதி சொல்லும். அப்படி வந்து தங்கராஜ் அவங்களுடைய அம்மா ரேவதின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மதி கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. என்னக்கா பொறுமையா இருக்கிறதுன்றாங்க. உங்க வீட்டுக்கார் இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்டவருக்கா நீங்க அக்கா சப்போர்ட் பண்ண பாக்குறீங்கன்றாங்க. இந்த இடத்துல நானா இருந்திருந்தா சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். ஓங்கி கண்ணத்துல 2 அப்பு விட்டுருப்போங்கான்றாங்க. இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், அதே காலேஜ்ல நான் மறுபடியும் போவேன் டீச்சரா, நீங்க என்ன பண்ண முடியுமா பாத்துக்கோங்க அப்படின்னு செம மாசம் சொல்லிட்டு போறாங்க. நம்ம பேசின விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உடனே டக்குன்னு ரேவதி பாக்குறாங்க. ஏங்க, என்ன எங்க பாக்குறீங்க? இல்ல, அவ டக்குன்னு எப்படி வந்தா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தான் இதை பண்ணீங்கன்றது மதி சொல்லிதான் எனக்கே தெரியும்னு வாங்க. ஏங்க, எதுக்குங்க நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்றாங்க. அவ வேலை உண்டு அவ உண்டுன்னு இருந்தாளான்றாங்க. இங்க பாரு சுரேஷ், வீட்டுல உங்க அம்மா அப்பா எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவ வேலைக்கு போனதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேலை இல்லாம பண்ணன்றாங்க. எது பண்ணாலும் குத்தம், நல்லது பண்ணாலே குத்தும், கெட்டது பண்ணாலே குத்தும், எல்லாம் குத்தும். நான் உங்களுக்கு நல்லதா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றது, சுத்தி சுத்தி எனக்கு மட்டும்தான் பிரச்சனையா வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு தானே தலைப்பாடா அடிச்சுக்கிறேன். அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்ததே தப்புடா, அந்த குடும்ப விவகாரத்துக்கே போகாதன்றான், அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மதி பேச்சு போனதை நினைச்சு தங்கராஜுக்கு அவ்வளவு கோவம் வருது. அதை நினைச்சு நினைச்சு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.